நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு பெயர்ச்சி 2026. ஆதித்யாதி நவகிரகங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சுபத்துவமான கிரகம், ஒரு நல்ல பிளானட்டு, எல்லா இடத்திலும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா. எத்தனை கிரகம் கெட்டு போனாலும் குரு ஒருவர் நல்லா இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நாளைக்கு மதியானம் 12 மணியோடு அவன் ஆயுள் முடியுதுன்னா கூட குரு பார்ப்பாரே ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். அதனால தான் இன்னும் கூட நம்ம பரிகாரத்தை நம்புகிறோம். ஹோமம் பண்ணுறது இல்லை பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம்னா, அட்லீஸ்ட் குரு ஏதாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கை தான். அப்போ எப்பேற்பட்ட கண்டமே ஆனாலும், உயிர் போகக்கூடிய விதியே ஆனாலும் குரு அப்படி பார்த்துட்டாருனாக்கா அந்த விதியை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். அந்த குரு மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 12ஆம் தேதி. அப்போ இந்த மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 11:48 மணிக்கு. பகல் 12 மணிக்கு குரு பெயர்ச்சி. அப்போ என்ன செய்யணுங்க நாம்? சார், முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்பெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வராரோ அப்பெல்லாம் உச்சம் பெறுவார். அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2014 அப்படி வச்சுப்போம். 2014க்கு பிறகு இப்போ தான் 12 ஆண்டுகள் கழித்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் தள்ளி போகுது, தள்ளி போகுது, நடக்க மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயமானாலும் சரிதான், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா இந்த குரு வந்து தான் நடத்தி கொடுக்கணும். குரு என்பது தேவ பிராமணன், தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக இருக்கக்கூடிய, இங்கே எப்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயருங்க செஞ்சு வைக்கிறாங்களோ, பூஜை பண்ணி வைக்கிறாங்களோ, அதை போல் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு வைக்கக்கூடிய தேவ குரு, தேவ பிராமணன். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. எல்லா இடத்திலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினச்சது நடக்கும். வெற்றி மேல் உச்சம் பெற்ற குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சம் பெற்று, இந்த உச்சம் பெற்ற இந்த கால சூழ்நிலையில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த நிலையில் குருவுடைய வீட்டில், குருக்கு 9வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். குரு சனி தொடர்பு எக்கனாமிக்கலாக நல்லா இப்போ ரொம்ப நாடு உலகமும் எப்படி இருக்குது? பொருளாதார யுத்தம் நடைபெறுகிறது. வார்னா ஒரு குண்டு போடுறது மட்டுமல்ல, எக்கனாமிக்கல் வார், எக்கனாமிக்கலாக வார் நடக்குது. எல்லா உலக நாடுகளும் எக்கனாமிக்கலாக டவுன் ஆகி போய் கிடக்குது. காரணம் அந்த செவ்வாய் ராகு சனி 3 காம்பினேஷன் தான். அப்போ உலகமே சரியில்லை. உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, ஒரு சாதாரண விவசாயிக்குன்னு இல்லை,
ஒரு ஏழை குடும்பத்துக்குன்னு இல்லை, உலக நாடுகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வகையில் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் கூட, ரஷ்யா ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக. இருக்கவே இருக்குது ஈரான், இஸ்ரேல், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுனால, மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அப்போது இந்த குரு பயிற்சியால் சாதாரண சுப்பனும் ராமசாமியும் முனுசாமியும் இல்லாமல் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம், மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தில் உங்கள் பேராசியை சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும், பரிகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, ராசிக்கு கேந்திரம் ஏறுகிறார் குரு பகவான். மேஷராசி என்பர்களே, சிறப்பான கால நேரம். 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதிகமாக 7.5 சனியால் கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. மேஷராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது விவசாய பெருமக்களாக இருக்கலாம், ஏழை விவசாயிகளாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா, எனி பிஸ்னஸ், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், அதே போல் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, அப்ராடோ, ஆன்சைட்டோ, எல்லாம் இந்தியாவுக்குள்ளே, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், மேஷராசி என்பவர்களே, உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2 விதமான கஷ்டம் மேஷராசிக்கு. இதுவரையிலும் யாருமே இந்த ஜாதகத்தை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒன்று 7.5 சனியால் வரக்கூடிய தொந்தரவு, இன்னொன்று ராகுவால் வரக்கூடிய தொந்தரவு. இந்த ராகுவை யாருமே கண்ணை மறைச்சிரும். இந்த ராகு நிழல் கிரகம் இல்லையா, எந்த ஜோசியரையும் அது பார்க்கக்கூடாது, கண்ணுக்கே தெரியாது. மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்குமே ஆனால், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுடைய உழைப்பு வீண் போகியிருக்குமே ஆனால், அதுக்கு காரணம் இந்த ராகு. ஆமாம், நீங்கள் இந்த ராகுவை கவனிக்கல. யாருமே மேஷராசி என்பவர்கள் யாருமே இந்த ராகுவை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் போய் எவ்வளோ பெரிய ஜோசியத்தை காமிச்சாலும் ராகு உங்களுக்கு சூப்பர்னு சொல்லிடுவாங்க, உங்கள் கண்ணை மறைச்சிடும். அப்பேற்பட்ட அந்த ராகுவையும் இப்போ குரு பகவான் கண்ட்ரோல் எடுக்க போகிறாரு. அப்போ குரு 7.5 சனியும் பார்க்க போகிறாரு. அப்போ மேஷ ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இருக்குது. நினச்ச காரியத்தில் வெற்றி, எடுத்த காரியத்தில் எல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு தருணம் இது நம்ம மேஷ ராசிக்கு அதுவும் டோட்டலாக இந்த 7.5 சனியை கண்ட்ரோலில் கொண்டு வரப்போகிறாரு. நன்மை செய்யக்கூடிய சனியாக உங்களுக்கு மாற்றி தரப்போகிறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து, இந்த ராகுவுடைய பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து, நான் 3 கோடி விட்டுட்டேன், 5 கோடி விட்டுட்டேன், 350 கோடி விட்டுட்டேன்னு சொல்லக்கூடியவங்களா கூட இருக்காங்க. கிரிப்டோ கரன்சியில் போட்டேன், அதில் போட்டேன், இதில் போட்டேன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடிகள் வரலுமே கூட வெளியில் எடுக்க முடியாமல் செகண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போது யாராக இருந்தாலும் அந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்,
அப்போ மேஷ ராசி என்பவர்களே, ராகுவையும் சனியும் 7.5 சனியும் இந்த குரு பகவான் தன்னோட கண்ட்ரோலை எடுத்துக்க போகிறாரு. மேஷ ராசிக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ண போகிறாரு. மேஷராசி என்பர்களே, 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களை வாழ வைக்க போகும் குரு பகவான். எதிலெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ, கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலையே பிரச்சனையாக இருக்கலாம், வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்களால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அரசியல் தொந்தரவுகளாக இருக்கலாம், அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம். அப்போ வியாபார கஷ்ட நஷ்டங்களாக, எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளாக இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், எவ்வளவோ ட்ரபுள்ஸ் இருக்குது. அதுதான் சொன்னேன், இந்த ராகு எல்லார் கண்ணையும் மறைச்சிடும், எல்லா ஜோசியர் கண்ணையும் அது மறைச்சிடும். நம்மளை போல் அம்பாளை ஒரு பூஜை செய்யும்போது தான் அந்த ராகு கண்ணுக்கு தென்படும். அந்த ரகசியம் நமக்கு தான் தெரியும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியும். அப்போது மேஷ ராசி என்பர்களே, உங்களுக்குத்தான் இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக உள்ளது. நீங்கள் நிச்சயமாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கோங்க. ஒரு அன்பு கட்டளைனே வச்சுக்கோங்க. மேஷராசிக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம். முடிந்தவரை இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் பங்கு பெறுங்கள். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களை வாழ வைக்க போகும் குரு பெயர்ச்சியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எவ்வளோ பெரிய மனக்கவலையாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், மனசில் பயம், அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒரு பயமாக கூட இருக்கலாம். எதுக்கும் அஞ்சாதீர்கள், எதுக்கும் பயப்படாதீங்க. மேஷராசி என்பவர்களே, குரு இருக்கிறார், நல்ல வழிகாட்டுவார், பரிகாரம் கை கொடுக்கும்.